ஐயோ அப்பா, யாருடைய காரை திருடிட்டு வந்தீங்க? இதோட உரிமையாளருக்கு தெரிஞ்சா உங்களை ரொம்ப அடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. தயவு செய்தாப்பா இந்த காரை அதன் உரிமையாளரிடம் திருப்பி கொடுத்துட்டு வாங்க. எனக்கு உங்களை பத்தி ரொம்ப கவலையா இருக்கு. அட மகளே, கவலைப்படாத. இந்த காரை நான் திருடல. இந்த கார் எனக்கு என் முதலாளி பரிசா கொடுத்தது. பல வருடங்களா சுத்தம் செய்யாததால் தான் இவ்வளவு அழுக்கா இருக்கு. இத நன்றா சுத்தம் செய்து உன் அம்மாவுக்கு பரிசா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு அவங்க பிறந்த நாளும் கூட. இந்த காரை பார்த்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அப்பா, இந்த கார் ரொம்ப அழுக்கா இருக்கு. அம்மாவுக்கு புதுசா ஏதாவது பரிசு வாங்கி கொடுங்க. அப்போதான் அம்மா உண்மையிலேயே சந்தோஷப்படுவாங்க. நான் அம்மாவுக்கு புதுசா பரிசு வாங்கி கொடுத்திருப்பேன் மகளே. ஆனா என்ன பண்றது, நாம எவ்வளவு ஏழைன்னு உனக்கே தெரியும். ஆனா அப்பா, அப்படின்னா நீங்க ஏதாவது வேலை செய்யலாமே. யூடியூப்ல வீடியோ பண்ணினா பயனே இல்ல. பணக்காரங்கள தான் எல்லாரும் ஆதரிப்பாங்க. நம்ம மாதிரி ஏழைகளை யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. இல்ல என் செல்ல மகளே, நான் ஒருபோதும் தோக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, நல்ல மனிதர்கள் கண்டிப்பா நமக்கு ஆதரவு தருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ பாரு, அவங்க கண்டிப்பா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுவாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, கமெண்ட்ல தங்களோட அம்மாவின் நீண்ட ஆயுளுக்காக ஒரு சிவப்பு இதயத்தை போடுவாங்க.